டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் வந்து என்ன யூனிட் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா டேட்டாபேஸ் மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்து எவால்யூஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஸோ எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னா, ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்ன ட்ராபேக் இருந்ததோ அந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டிபிஎம்எஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 1960s வந்து பார்த்தீங்க 60ல் டிபிஎம்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது படிப்படியாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய மாற்றங்கள் ஃபைல் சிஸ்டம்லேருந்து டிபிஎம்எஸ்ஸை வந்து 60ஸில் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 70ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபிஎம்எஸ் வந்து ஹைராரிக்கல் அண்ட் நெட்வொர்க் மாடலில் டேட்டா மாடலில் வந்து அறிமுகப்படுத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 80ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் மாடல் வந்தது. அதாவது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா செகண்ட் ஜென்ரேஷன் டேட்டா டிபிஎம்எஸ் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சரல் எஸ்கியூஎல் அப்படின்றது, அதாவது நம்ம இப்போ படிக்கிறோம்ல MySQL, அது மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜை பயன்படுத்தி டேட்டாவை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரெட்ரீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 90ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மாடல்ஸ். முக்கியமான இதுவும் ஒன் டைப் ஆஃப் முக்கியமான கொஸ்டின். டேட்டா மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டேட்டா பேஸில் எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து டேட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணப்படுகிறது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து டேட்டா மாடல். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் இருக்குது. ஒன்று ஹைராரிக்கல் டேட்டா மாடல், அடுத்தது வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல், வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெட்வொர்க் டேட்டா மாடல். சரிங்களா? ஸோ ஹைரார்க்கிக்கல் டேட்டா மாடலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க டாப் டு பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு வேல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரிங்களா? ட்ரீ ஸ்ட்ரக்சர்டு வேல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு கம்பெனியில் ஜிஎம் இருப்பாங்க, ஜென்ரல் மேனேஜர். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தனி ஜிஎம் இருப்பாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷனு, இது வந்து சேல்ஸு, இது வந்து சர்வீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி செக் இருக்கும். அதில் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி வடிவில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் டைரெக்டாக வந்து ஜிஎம் வந்து எம்ப்ளாயினுடைய வேல்யூஸை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது, அவருடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. ஸோ ஜிஎம் வந்து எங்கே, அதாவது டிஜிஎம் கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அவர் வழியாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் வந்து மேனேஜரில் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா டேட்டாஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹைரார்க்கிக்கல் மாடல். ஸோ ட்ரீ பேஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்சஸ் பண்ணணும்னா டாப் டு பாட்டமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்சிட்டி, ஸோ அடுத்தது டேட்டா இன்டெகிரிட்டி, ஒருங்கிணைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபிஷியன்சி. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அட்வான்டேஜஸ் சொல்லுவீங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிசைனருக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த ஒரு மாடலை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல நாலேஜ், அந்த டிசைனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மிகவும் கடினமானது. அது இந்த மாதிரியான டேட்டாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடினமானது. ப்ரோக்ராமிங் மிகவும் சிக்கலானது, அதாவது சிக்கலான ப்ரோக்ராம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடலில். ஸோ அதை ஓவர் கம் பண்ணால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிலேஷனல் டேட்டா மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டா மாடல்ன்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா
ஒரு எக்ஸாம்பிளோடவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் இருக்கிற ஹெட்டர் ஃபீல்டெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஃபீல்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம்ஸ்னு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ரோஸ்ன்னு சொல்லுவீங்க, ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அல்லது டியூப்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் டேபிளினுடைய ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு 3 டேபிள் கொடுத்துருக்காங்க, 1 2 3, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு டேபிளில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாஸ் போட்டுடலாம். இங்கே அப்படி சேர்த்தாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஒன்றுத்துக்கு ஒன்றும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐடின்னு இருக்குது. இந்த டேபிளில் பாருங்கள் கண்டிப்பாக ஐடி இருக்கும். இந்த டேபிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஐடி இருக்கும். ஸோ இந்த டேபிளை பேஸ் பண்ணி இதில் இருக்கிற ஐடி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தாக்க ஒரு ரோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய டேட்டா ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன டேபிள்ஸை பிரிச்சுட்டு, ஸோ அந்த சின்ன சின்ன டேபிள்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ யூஸிங் தட் நம்ம என்ன அந்த ஒரு ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் டேபிளில் இருக்கிற அந்த வேல்யூஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாஃப் ஐடி நேம் வந்து ராமு. அவர் வந்து என்ன பண்ணுற அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஐடின்றது இங்கே இருக்குது. பட் அந்த ஐடி வந்து எந்த பிளாக்கில் இருக்குது அப்படின்றாங்க. ஐடினா என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இங்கே இந்த டேபிளை பார்த்தாக்க கிடைக்காது. ஸோ கண்டிஷன் என்ன எழுதுறீங்கன்னா இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எடுத்து கொடுக்குனாக்கா ஐடி மேட்ச் ஆகிடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர் E1 பிளாக்கில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை சின்ன சின்ன டேபிள்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்போ எடுக்கிறப்போ எப்படி சேர்த்துக்கலாம்னா இங்கேருந்தோ அல்லது இந்த டேபிள்லேருந்து இல்லது இந்த டேபிள்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அக்சஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிலேஷனல் மாடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளோடு இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டாஃபு, அட்மிஷன், டிபார்ட்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபீல்ட்ஸை எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், அட்மிஷன் வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாஃபு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜஸில் வந்து சிம்ப்ளிசிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இண்டிபெண்ட், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டி, அக்யூரேட், செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ஏன் நான் ஸ்கிப் பண்ணி போகிறேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி நான் ஃப்ரீ டிஃபைன் இதுக்கு முன்னாடியான வீடியோஸில் இதுக்கான டெமோலாம் கூட கொடுத்தாச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் டைட்டிலோடு விட்டுட்டு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி போகிறேன், சரிங்களா? சிம்ப்ளிசிட்டி, ஈஸியாக ரோஸ் அண்ட் காலம்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டோர் ஆகிருக்கும், டிசைன் பண்ணுறது எளிதானது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பை சார்ந்து இருக்காது, சரிங்களா? டேட்டா அக்சஸ் பண்ணுறது டைரெக்டாக இங்கே இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து அதே மாதிரி இங்கே ஹையரார்க்கிக்கல் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டேட்டா யூஸ் பண்ணணும். ஃபார் எம்ப்ளாயி ஒன்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும்னா ஜிஎம் கேட்டால் ஜிஎம் வந்து டிஜிஎம், அடுத்தது ப்ரொடக்ஷன், அதுக்குள்ளே மேனேஜர், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எம்ப்ளாயி. ஸோ இந்த மாடலில் இந்த வியூவில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா டைரெக்டாக எடுத்துக்கலாம், ஸ்டாஃப் டீட்டெயில் வேணும்னா ஸ்டாஃப் டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லுங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி, அக்யூரேட், கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செக்யூரிட்டி, ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் ஸ்டோர் பண்ணுறாருன்னா அவர் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா அந்த டேபிளினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அழிக்கவோ மாற்றவோ இயலாது, சரியா? சரிங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ரிலேஷனல் மாடல். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரியான ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்பெக்சுவல் அண்டு மல்டிமீடியா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, டிஜிட்டல் ஃபோட்டோஸ், அதை தான் டிஜிட்டல் டேட்டா இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா டேட்டாபேஸில் ரிலேஷனல் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி டேபிளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்.
டேபிளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு வந்து ரிலேஷன் மாடல் மாதிரி தான். ஸோ மோர் தென் ஒன் ரிலேஷனல் மாடலில் ஒரே ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது நெட்வொர்க் மாடலாக மாறிடும். சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். 3 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டேபிள் வந்து கஸ்டமர், ப்ராடக்ட்டு, ஆர்டர். ஸோ இங்கே கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து மேலே லைனில் கொடுத்துட்டாங்க. எல்லாம் யோசிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் டேபிளில் பார்த்துக்குங்க. கஸ்டமர் A11 வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ப்ராடக்ட் ஐடி வந்து P1. எத்தனை குவான்டிட்டினா 50. அதுதான் கஸ்டமர் A11ன்றது வந்து அருண்குமார், நாகர்கோவில். அவர் எவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா 50. ஆர்டர் பண்ணது 50. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா P1 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா CD. சரிங்களா? இங்கே தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் டீட்டெயில், கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராடக்ட் டீட்டெயில். ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டராக இருக்குது. ஸோ ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னாக்கா லிங்க் ஆகிருக்கும். ஒன்று லிங்க் ஆகிருக்கும் நெட்வொர்க் மாடலில். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா A1 P1 ஆர்டர் பண்ணியிருக்காரு 50. அதுதான் A1 P1 ஆர்டர் பண்ணியிருக்காரு 50. நெக்ஸ்ட் வந்து A11 A1 இல்லை A11 C2 ஆர்டர் பண்ணியிருக்காரு. C2 ஆர்டர் பண்ணிக்க எத்தனைன்னா 20. அதாவது இங்கே C2ன்றது வந்து பார்த்திங்க என்னென்னா ரேம். ஸோ C2ன்றது ரேம், ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து 20. யார் பண்ணியிருக்கா அப்படின்னாக்க A11. சரிங்களா? அடுத்தது வந்து B23 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா B23 என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா P1. அதாவது P1ன்றது இங்கே வந்து CD. எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க 100. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. B3 100 என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க CD. சரிங்களா? இந்த அரை மார்க் இந்த பக்கம் வரணும். சரிங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா B23 C2 100 குவான்டிட்டிஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க B22 C2 பண்ணியிருக்காரு. B23 C2ன்றது வந்து ரேம். ஸோ அது எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100. ஸோ B23ன்றது 100. ஸோ அவர் எது ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா C2. சரிங்களா? C2. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா B27ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலு. ஸோ பாலுன்றது வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா C2. ஸோ C2ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50. C2ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ரேம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல 50 ஐட்டம்ஸ் ரேம் வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்றையும் ரிலேட்டடாக இருக்கும். மோர் தென் ஒன் டேபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டிபிள் நெட்வொர்க்கிங் மாடலில் இருக்கும். ஒன்றும் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கனெக்டாக இருக்கும். அதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? சரிங்களா? அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ், டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ், ஹைபிரிட், அடுத்தது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட் ரோல்பேக்கை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் தியரியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்னால் கமிட் ரோல்பேக்கை வந்து சப்போர்ட் பண்ணோம், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணோம். இதனால் என்ன யூஸ்ன்றதையும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் சரியாக முழுமையாக என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாக்க அதை திரும்ப பெறுறதோ அல்லது கமிட் செய்கிறதோ செய்யும். ஸோ டிசிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னாக்கா ரோல் பேக் பண்ணிட்டோம். டிரான்சாக்ஷன் ஓகே கம்ப்ளீட்டட் அப்படின்னாக்கா கமிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டோர் செய்யும். ஸோ இந்த மாதிரி செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்.
ஸோ டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் அதனுடைய அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டி, கமாண்ட், அதாவது முந்தைய கமாண்ட்ஸை ரிட்ரீவ் செஞ்சு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க சம் கேசஸில் ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் வந்து எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா? அதே மாதிரி பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சம் ரீசனால் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ரோல் பேக் ஆகி நீங்கள் செஞ்ச டிரான்சாக்ஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணி விட்டுரும். சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேட்டாபேஸ், அதாவது தகவல் என்ன மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி ரீடபிள் டேட்டா குறைவு, ரீடபிள் டேட்டா வந்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆரக்கிள், MySQL இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸில் வரும். டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வெவ்வேறு சோர்ஸுகள்லேருந்து டேட்டாவை கொண்டு இருக்கும். அதாவது சோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், வேற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாஸை பெறலாம், அல்லது இன்டர்நெட்டில் இருந்தோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டேட்டாபேஸஸை வந்து பெறலாம். இந்த டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ்க்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் சொல்லலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து டேட்டாவை கொண்டு வந்து கூகுள் சர்வரில் வச்சுட்டு, ஸோ அங்கேருந்து டேட்டா யார் தேடுறாங்களோ அந்த யூசருக்கு தகுந்தாப்பில் டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுத்து லிங்க் கொடுக்கும். ஸோ டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டேட்டாபேஸ் எப்படி இருக்கலாம், சிறிதாகவும் இருக்கலாம், ஸ்டாண்டர்லோனாக இருக்கலாம், டேட்டா வேர்ஹவுஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு டிசிஷனை பேஸ் பண்ணி, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்எஸ்னால் என்னென்னா டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாவை ஆராய்ஞ்சு எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும், தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து கொடுக்கும். அதுதான் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அடுத்தது வந்து டிசிஷன் சப்போர்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிராஃபிக்கல் GUI-யாக இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன தேவை அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த யூசர் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காரோ அதுக்கு தகுந்தாப்பில் ஆராய்ந்து அதனுடைய முடிவுகளை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்பிளே செய்யும். சரிங்களா? அதுதான் வந்து டிசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க, இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசர் இருக்காங்க, டயக்ராமும் கொடுத்துருக்காங்க டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து இங்கே டேட்டாபேஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கே இருக்குது, எய்தர் இன்டர்னல் டேட்டாவா இல்லை எக்ஸ்டர்னல் டேட்டாவா, ஸோ அல்லது வேறு எங்கேயாச்சும் இன்டர்நெட்லேருந்து டேட்டாஸ் எடுக்கணுமா அப்படின்றத ஃபெச் பண்ணி ஸோ யூசர்னுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாஸை எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹைபர்ட்ன்றது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டேட்டா சோர்ஸஸ்ஸு, டேட்டா டைப்ஸும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கும். ரிலேஷனல் மாடல் இருக்கும், XML இருக்கும், ஹைபர்ட் இருக்கும், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ் இருக்கும். அதிலிருந்து ஒரு அப்ளிகேஷன் உள்ளே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாஸை கேட்கும். ஸோ அந்த டேட்டாஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எய்தர் XML-லேருந்து எடுக்கலாம், அல்லது ரிலேஷனல் டேட்டா மாடல்லேருந்து எடுக்கலாம், இல்லை ஹைபர்ட் அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வர்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஹைபர்ட் டேட்டாபேஸஸ். ஸோ இங்கே அதுதான் சொல்லியிருப்பாங்க ஹைபர்ட்னா என்ன அப்படின்ட்டு. இதனுடைய பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ், காஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஹார்ட் டிஸ்க் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி விலையை விட குறைவு. ஸோ அதில் ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஹார்ட் டிஸ்க் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் கம்மி, பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெட்ரீவ் செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க்லேருந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க
இந்த பெர்சிஸ்டன்ஸ்னால் டேட்டா பேஸ் டேட்டா மெமரியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டேட்டாஸை எடுத்து பார்க்க போகிறோம். சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா டேட்டாஸ் மோர் தென் ஒன் டிஸ்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு டிஸ்கில் இஷ்யூ இருந்து எடுக்க முடியல அப்படின்னாலும் இன்னொரு டிஸ்க்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ். ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விலை இல்லாமலே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூசர் அவங்களுக்கு தேவைக்கேற்ப, அதாவது டிசைனர்ஸ் அவங்களுடைய தேவைக்கேற்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க மாற்றிக்கொள்ளலாம், டிசைனை வந்து மாற்றிக்கலாம். ஸோ எடுத்து நம்ம டிசைனை மாற்றி வச்சுக்கலாம் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம வியூ எப்படி வேணுமோ அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆரக்கிள், MySQL, டிபி, மரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பாச்சி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்க்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹைபர் டேட்டா பேஸஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான் ஆரக்கிள், MySQL, மரியா டிபி, நெக்ஸ்ட் வந்து அப்பாச்சி. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா டேட்டாபேஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஆல் டேட்டாபேஸஸ் சேம் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸ்கேலபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸு நன்றாக இருக்கும், எளிமையாக கிடைக்கும். அதை மாதிரி ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆதரிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டாபேஸ் ஆதரிக்கிறது. சரியான முறையில் டேட்டாவை பாதுகாக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்த டேட்டாபேஸ், அதாவது ஹைபர் டேட்டாபேஸ். சரிங்களா? ஹைபர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் டூல் இருக்குது, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூல் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாபேஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அனைத்திலும் இந்த மாதிரி திஸ் டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ், அது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கிள், MySQL, மரியா டிபி. ஸோ இந்த மாதிரியான டேட்டாபேஸஸ் எல்லாம் வந்து முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் Windows 7, Windows 8, Windows Server. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைபர் டேட்டாபேஸ் மாடல். சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் வந்து கோட்ஸ், ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.